குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/1/2024 சோப கிருத்து வருடம் தை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 10:41 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:36 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:08 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 11:15 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:41 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் ஹஸ்தம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சின்ன வைர தேரில் ரத உற்சவம். இரவு தங்க மயில் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ஸ்ரீ பரமபதநாதன் திருக்கோலமாய் காட்சி அருளல். மருதமலை, கழுகுமலை, பைம்பொழில் ஆகிய தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள். முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். கிருத்திகை விரதம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என 108 முறை பாராயணம் செய்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்க கிடைக்க வாழ்வில் அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நடக்கும். வாழ்வில் நினைத்தும் பார்க்க முடியாத உயர்வான நிலைக்கு முருகப்பெருமானுடைய அருள் உங்களை உயர்த்தும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்ததோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்வது நல்லது. கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள். சிலம்பாட்டம் கற்க உகந்த நாள். சுரங்கம் வெட்ட ஏற்ற நாள். செங்கல் சூளைக்கு நெருப்பிட சிறந்த நாள். லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:37 முதல் 1:20 வரையில் மேஷ லக்னம், 1:21 முதல் 3:23 வரையில் ரிஷப லக்னம், 3:24 முதல் 5:34 வரையில் மிதுன லக்னம், 5:35 முதல் 7:43 வரையில் கடக லக்னம், 7:44 முதல் 9:46 வரையில் சிம்ம லக்னம், 9:47 முதல் 11:48 வரையில் கன்னி லக்னம், 11:49 முதல் 1:54 வரையில் துலாம் லக்னம், 1:55 முதல் காலை 4:06 வரையில் விருச்சக லக்னம், 4:07 முதல் 6:13 வரையில் தனுசு லக்னம், 6:14 முதல் 8:11 வரையில் மகர லக்னம், 8:12 முதல் காலை 9:53 வரையில் கும்ப லக்னம், 9:54 முதல் 11:32 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம்
கர்மகாரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 முதல் 11 மணி வரையில் சுக்கிர ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் புதன் ஹோரை, 12 முதல் 1 மணி வரையில் சந்திர ஹோரை, 1 முதல் 2 மணி வரையில் சனி ஹோரை, 2 முதல் 3 மணி வரை குரு ஹோரை, 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவே கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலத்தான் பலன்கள் அமையும். நடக்கும் என்கிற விஷயம் நடக்காது. இது நடக்காது, முடியாது என்று இருப்பீர்கள். ஆனால் அந்த வேலைகள் உடனடியாக நடந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். புதிய வகையில் பொருட்சேர்க்கை என்பது அதிகரிக்கலாம். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். அதிலும் நண்பர்களிடத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்திலும், வேலை பார்ப்பவர்களிடத்தில், வேலையாட்களிடத்தில் நீங்கள் தலைமை அதிகாரி தானே, முதலாளி தானே என்கிற எண்ணம் வேண்டாம். பிறரையும் நீங்கள் அனுசரித்து தட்டி கொடுத்து செல்லுங்கள். தோள் கொடுக்கும் தோழனாக நீங்கள் மாறிவிட்டால் நல்லது. பிறரிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. நல்ல விஷயங்களை பெறுவதற்கு பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொண்டாலே உங்களுக்கு பல வேலைகள் ஜோராக நடக்கும். வேலையில் பரபரப்பாக இருப்பீர்கள். குறித்த நேரத்தில் கொடுத்த வேலைகளை முடிப்பதென்பது மிகவும் கடினமாக இருக்கும். சரியாக வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்காக செய்தால்தான் சிறிய அளவிலாவது பலன் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரையில் திறமையாக முடிக்கவும் முடியும். ஆக சரியாக திட்டமிடுதல் என்பது அவசியம். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்களை குடும்ப நபர்களிடத்தில் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வார்த்தைகளை விட்டுவிட்டால் மீண்டும் அதை பெறுவது என்பது கடினம். கடுகை இறைத்தால் அள்ளிவிடலாம், வார்த்தைகளை இறைத்தால் அள்ளிவிட முடியாது. ஆக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பிறரை பாதிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி என்பது வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நல்லது. வன்முறையான விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். கோபமாக பேசாதீர்கள். உங்கள் குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். அதுவே உங்களை நல்ல இணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள மிக பெரிய உதவிகரமாக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். செலவுகள் செய்யும் போது அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது அவசியம். மனதில் இருந்து வந்த கவலைகள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. நவ கிரகங்களுக்கு இன்றைய தினம் அபிஷேகம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விடாது அபிஷேக ஆராதனைகள், மலர்களினால் அர்ச்சனைகள், உங்கள் பெயருக்கு ஏற்றாற்போல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல பெயருக்கு தகுந்தாற் போலும் உங்களுடைய வயது என்னவோ அந்த வயதுக்கு ஏற்றாற்போல் தீபங்கள் ஏற்றலாம். இப்படி நீங்கள் நவ கிரகங்களை குளிர்விக்கும்படியாக அபிஷேகங்கள், ஆராதனைகள், அன்னதானம், விளக்கு ஏற்றுவது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்து வந்தாலே போதும். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தீங்கு நீங்கும். அதோடு தேவார திருப்பதிக பாடல்களில் பச்சை பதிகம் எனும் பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி அன்பர்களே, அவ்வப்போது மனக்கவலைகள் ஏற்படும், பிறகு நீங்கும். ஆனால் இந்த தினம் கவலைப்பட வேண்டாம். ஆறுதல் தரும் விதமாக நன்மைகள் இருக்கும். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதிகமான பயம் தேவையில்லை. ராசிக்கான அமைப்பு படி காதலர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக எச்சரிக்கையாகவும் இருங்கள். அலட்சியம் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உதவிகள் சாதகமாக கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவது தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். நன்மைகள் இருக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது மனதிற்கு நல்ல ஆறுதலை ஏற்படுத்தும். எந்த செயலிலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உறவுகளுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய மந்திரங்களையும் ஜபிப்பதன் மூலம் மனம் அமைதி அடையும். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு தேவை. நண்பர்களை சந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்து விடுங்கள். அதிக வேலை பளு இருக்கத்தான் செய்யும். குறித்த நேரத்தில் சில காரியங்கள் நீங்கள் ஒப்புக்கொண்டது போல செய்ய முடியாமல் போகலாம். அதிகமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். திறமையாக பணியாற்றினால் தான் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும். பேச்சில் வீரராக இருக்கக்கூடாது, செயல் வீரராக இருக்க வேண்டும். சந்தோஷமான மனநிலை இருப்பதற்கு தியானம் செய்வது நல்லது. தம்பதிகள் உங்கள் துணைவரிடத்தில் நல்ல மனநிலையை வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத விவாதங்கள், கடந்த கால பிரச்சனைகளை பற்றி இன்றைய தினம் பேச வேண்டாம். கூடுமான வரையில் வீட்டில் மகிழ்ச்சிகரமாக இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் இருக்கிறது. அதனை விடுத்து தேவையில்லாமல் புறம் பேசுவதோ, உங்கள் துணைவரை பற்றி குறை கூறி கொண்டிருப்பதோ அதை விடுத்து உங்கள் துணைவரை பற்றிய குறைகளை பேசுவதோ கூடாது. காதலர்கள் நல்ல இணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நீங்கள் வைத்துக் கொள்வது அவசியம். தொட்ட விஷயங்களுக்கெல்லாம் தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ பிறரை ஒப்பிடுவதோ கூடாது. இன்று பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியே செல்லக்கூடிய நேரத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பணத்தை மிக லாபகமாக கையாளுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் என்ன குணங்களை புரிந்து கொள்வீர்கள். பழைய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க வேண்டாம். அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் ரகசியங்களை காப்பாற்றுங்கள். உங்களிடம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வெளிநபர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அலுவலக சம்பந்தமான சில இடர்பாடுகள் நீங்க வேண்டுமானால் ரகசியத்தை காப்பதே மிகச்சிறந்த ஒன்று. வேலையில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை பற்றி யாராவது ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிராக கூட சிலர் நடவடிக்கை இருக்கலாம். உங்களுக்கு வெளியே தெரியாது. யாரையும் பகைவராகவோ எண்ணாதீர்கள், நண்பர்களாகவும் நம்பி விடாதீர்கள். எது இருந்தாலும் அதிகமான நம்பிக்கை வைத்து ஏமாற வேண்டாம். சில வகை ஒவ்வாமை ஏற்படலாம், அலர்ஜி. இதன் காரணமாக தொண்டையில் வலி ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் மிக எச்சரிக்கையாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். கேளிக்கை, விளையாட்டு, இது சம்பந்தமான விஷயங்கள், அதிகமான செல்போன் பயன்பாடுகளை தவிர்த்தால் எண்ணியபடி மதிப்பெண்களை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில்
சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுப்பது நல்லது. அவர்தான் உங்கள் ராசிக்குண்டான அதிபதியும் கூட. ஆக ஆரோக்கியம் சம்பந்தமான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் சுக்கிர ஓரையாக பார்த்து செய்தால் சீக்கிரமாக நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயல்களிலும் பொறுமை அவசியம். பார்த்து கவனமாக செய்வது நல்லது. உறவுகளுடைய வருகையினால் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் இருக்கும். சில விஷயங்களில் கவனம் தேவை. முக்கியமான பேச்சுக்களை பகிர வேண்டாம். இந்த நாள் மன அமைதி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் சிறு சிறு வேலைகளில் அலைச்சல் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சவாலான நாளாக கூட அமையலாம். இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். யாரும் கொடுக்க முடியாதது அனுபவம் என்பது. எங்கும் வாங்கவும் முடியாது. ஆக அனுபவங்கள் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே உணர்ந்து கொள்ளுங்கள். பயம் வேண்டாம். இன்றைய நாள் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். தொழில் ரீதியாக சில முயற்சிகள் செய்வீர்கள். அது ஏதோ ஒரு வகையில் பின்னடைவு இருந்து கொண்டே இருக்கும். காலதாமதமாகும். புரியாத புதிராகவே இருக்கும். நன்றாக தெரிந்த வேலைகளை செய்தால் கூட அதனை குறித்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம். முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளை அதிருப்திக்குள்ளாக்கும்படியாக சில வேலைகளை செய்து விடுவீர்கள். ஆகவே சூழ்நிலைகளை உணர்ந்து உங்கள் மீது மற்றவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பேர் கெட்டுப்போனால் மீண்டும் வராது. ஆக நீங்கள் இதுநாள் வரையில் சேகரித்து வைத்த நற்பெயர்களை காப்பாற்ற கவனமாகத்தான் வேலைகளில் ஈடுபட வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபங்கள் வரலாம். பிள்ளைகள் வழியில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் செய்யக்கூடிய பிடிவாத போக்கு மற்றும் அடம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவர்களுக்கு இணையாக நீங்களும் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். அவர்கள் போல குழந்தைகள் மனம் போல மாறிவிடுங்கள். வாகனத்தில் மித வேகம் என்பது தேவை. வியாபார ரீதியாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, வழி உண்டு. அலுவலகத்தில் விமர்சன கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். யாராவது குறையாக செய்திருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். தன் குறைகளை அறியாமல் பிறர் குறைகளை அறிவது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். தம்பதியர்கள் உங்களிடத்தில் முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துங்கள். அதிலும் அவருடைய மனம் புண்படும்படியாக செய்ய வேண்டாம். உங்கள் துணைவருடைய குணநலனை அறிந்து கொண்டு செய்வது அவசியம். தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டால் திருப்தி என்பது காணப்படாது. நல்லிணக்கமும் பாதிக்கப்படலாம். கவனமாக இருங்கள். காதலர்கள் உங்கள் இரு தரப்பினருக்குமான காதல் விவகாரங்கள் சில விஷயங்களை அசௌகரியங்கள் ஏற்படும் பொழுது பொறுத்துதான் போக வேண்டும். நீங்கள் கனவு காணும்படியோகவோ எதிர்பார்த்தபடியாகவோ சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அதுவே காதல் வாழ்க்கைக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வப்போது கோவிலுக்கு சென்று திருவிளக்கு ஏற்றுவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இன்று செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன்களை வாங்குவீர்கள். ஆரோக்கியம் சிறந்து இருக்காது. அவ்வப்போது வேலை பளு காரணமாக சில டென்ஷன் மற்றும் டிப்ரெஷன் காரணமாக முதுகுவலி வரலாம். ஆக முதுகுவலி பாதிப்புகள் ஏற்படும் போது
அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணரை திருமாலை வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ தன்வந்திரி பகவான் பெருமாளை வழிபடுங்கள், வலி நிவாரணம் கிடைக்கும். எதிலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேகமாக வேலைகள் முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிருஷ்ட திசை வடகிழக்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் கவனம் வேண்டும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மித வேகம் அவசியம். வண்டி வாகன பயண நேரங்களில் வேகம் கூடாது. லாபம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ உழைப்பும் முயற்சியும் அந்த அளவிற்கு இருக்கும். அலுவலக விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. பிறரை பற்றி விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை. அபராதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிக்குண்டான லாபம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். எதிலும் பொறுமை அவசியம். பிறரை பற்றிய பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களின் நல்லாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட திறன் பலனை இந்த நாள் ஏற்படுத்தும். நீண்ட காலமாக திட்டமிடல் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் திறமைகளை நிரூபிக்கும் நாள். திறம்பட செயல்பட்டு தரமான வேலைகளை வழங்குவீர்கள். அது உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடும். உங்களுடைய ரசனைத்தன்மை, ரசிக்கும் தன்மையில் மாற்றம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீர்கள். உங்களை துணைவரை மகிழ்வித்து மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. காதலர்களுக்கு இது ஏற்ற நாள். உங்கள் வருங்கால துணையை நீங்கள் சந்தோஷப்படுத்தும் விதமாக மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல புரிந்துணர்வோடு இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று சிறந்த நிதி வளர்ச்சி காணக்கூடும். நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள். நல்ல பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குண்டான பண சேமிப்புக்குண்டான வங்கி தொடர்பான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். புதிய விஷயங்களை சேகரிக்க தொடங்குவீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அந்தந்த சேமிப்பு திட்டங்களில் சேர முயற்சிகள் நடக்கும். இன்று திட ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல தன்னம்பிக்கையும் மன ஆற்றலும் நிறைந்தே இருக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, வேலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். பண இழப்புகள் ஏதும் காணப்படாது. தொழில் தொடங்குவது பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்கள் நீங்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் மிக சரியாக கைகூடி வரும். திட்டமிட்ட காரியங்கள் நல்ல பலனை தரும். மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான நாள். இருந்தாலும் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும்.
அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள், கவலை வேண்டாம். ராசிநாதனான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். முயற்சி பாவகத்தில் கேது பகவான், அதே போல ருணரோக சத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மைகளை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள் நல்ல பிராப்தத்தை உண்டு பண்ணும். வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில வேளைகளில் கவனம் தேவை. சில செயல்கள் உங்களுக்கு ஆதரவாக அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்குவது போன்ற எண்ணங்கள் மேம்படும். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சோதனைகள் இருக்கும். இந்த நாள் எல்லாம் கடந்து சாதனை புரியக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் தெய்வீக சக்தியும் அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள உகந்த நாள். வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள். கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் புது மலர்வாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். கடினமான வேலைகளை கூட இன்று எளிதாக்க முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு வேலைகளையும் மிக எளிதாக அலுவல் சம்பந்தமான பயணம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். மன நிறைவு ஏற்படும். மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. தம்பதியர்கள் உண்மையான மற்றும் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி சந்தோஷமாகவும் குதூகலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதலர்கள் உங்கள் வருங்கால துணையை நீங்கள் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய விதங்களில் சில எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள், கற்பனைகள் அதிகரிக்கும். பெற்றோர்களிடத்தில் சொல்லி சீக்கிரமாக திருமணத்திற்கான முயற்சிகளை செய்ய முற்படுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வருங்கால துணையினுடைய ராசி அமைப்புகளை பார்த்து திருமணத்திற்கு நிச்சயம் செய்வது நல்லது. வியாபாரத்தில் இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் மேம்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகும். நிதி நிலைமை சீராகவே இருக்கும். பணத்திற்கு எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. போதிய அளவுக்கு வருகை இருக்கும். பணத்தினுடைய வரவு காரணமாக வீட்டினுடைய பராமரிப்பு பணிகள், முக்கியமான பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். நல்ல ஆற்றலும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். வர்த்தகங்களில் கணிசமாக பணத்தை முதலீடு செய்ய முயற்சி செய்வீர்கள். பங்கு வர்த்தக துறையில் ஈடுபடுவது லாபத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுடைய வங்கியின் இருப்பு அதிகரிக்கும். புத்துணர்ச்சி காரணமாக இன்று நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். எதிலும் தனித்தன்மையோடு செயல்படுவீர்கள். நட்பு மேம்படும் நாள். மாணவர்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு மிக நல்லவர்களாக தோற்றம் கொடுப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு. இந்த நாள் மனம் நிறைவு பெற்ற நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும்போது நவ கிரகங்களினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஹோரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ஆதாயம் ஏற்படும். சந்திப்புகளால் மாற்றங்கள் வரலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படும். உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு மேம்படும் நாள். எதிலும் தனித்தன்மையாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லா நலனும் வளமும் இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உங்கள் துணையிடம் பேசும்போது சில நேரம் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை அவசியம். காதலர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள நட்பு உணர்வோடு உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். எதை பேச நினைத்தாலும் பொறுமையாகவும் நிதான போக்கோடு இருப்பது அவசியம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இருந்தாலும் சிறிய அளவில் முதுகுவலி பாதிக்கலாம். தன வரவுகளால் திருப்தி ஏற்படும். மன நிறைவு உண்டான நாள். புதிய நட்புகள் வட்டாரம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் சில தடையற்ற முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டும். வேலையில் மந்தமாக காணப்படுவீர்கள். திறம்பட வேலை செய்வதற்கான தன்னம்பிக்கை குறைந்தே இருக்கும். வழி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கலாம். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். மனதளவில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் பெற முடியும். மகிழ்வாக இருந்தால்தான் வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். மாணவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும். பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டியது நல்லது. சாதாரணமான குறுகிய மனப்பான்மையை தவிர்த்து விடுங்கள். மனதளவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய சிந்தனைகள் பெருக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு நல்ல உணர்வோடு இருப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் மறையும். தன வரவு உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அமையக்கூடும். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அனுபவங்கள் உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். புதிய மாற்றம் உண்டாக்கும். செயல்பாடுகளில் அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும்
நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானும் நவ கிரகங்களின் நல்லாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பார்க்கும்போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பலன்கள் இன்று தாமதமாக கூட இருக்கும். சில நேரம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது. எதிலும் கவனமாகவே பார்த்து செய்யுங்கள், அலட்சியம் வேண்டாம். அதிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. குறித்த நேரத்தில் வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம். யாரிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பணம் வாங்கிய இடத்தில் கனிவாக பேசுவது நல்லது. பணத்தை எவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். யார் எந்த கோணத்திலிருந்து உங்களை தாக்குகிறார்கள் என்பதே தெரியாது. செயல்பாடுகள் மற்றும் பேச்சுக்கள் மூலமாக யாராவது ஒருவர் உங்களை தாக்கலாம். உங்கள் துணையிடம் இன்று பொறுமை இழந்து இருக்கும். வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மைகள் குறைவாக இருக்கும். அவர்களை சமாளிப்பதற்காக சில விஷயங்களை மேன்மைப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில பண இழப்புகள் இருக்கும். பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். ஆக எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்திவிட்டு செய்வது நல்லது. மாறக்கூடிய சூழ்நிலைகள் சமாளிக்க வளைந்து போகக்கூடிய அணுகுமுறை தேவை. காதலர்கள் உங்களுடைய இந்த நாளை கவனக்குறைவாக கையாள வேண்டாம். தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கிறது. ஒருவிதமான மனச்சோர்வு, உடல் சோர்வு இருக்கும். பேச்சுக்களில் கனிவாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தன்னிச்சையாக செய்வதை தவிர்த்து விடுங்கள். சிறு சிறு விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். விவேகம் வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. பெரியவர்களிடத்தில் மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் இன்று இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிற நபர்களிடத்தில், தலைமை அதிகாரிகளிடம், மூத்த அதிகாரிகளிடத்தில் சில விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். பொறுமையும் நிதானத்தோடு வண்டி வாகன பயண நேரங்களை பயன்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சில சங்கடமான விஷயங்கள் மீண்டும் நடக்கும். பழைய பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கலாம். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இருக்க வேண்டிய நாள். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் திருப்திகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று மிகச்சிறந்த நாள்.
ஆரம்பத்தில் உங்களுடைய வேலையில் சிறிய தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். சிறிய ஏமாற்றங்களை சந்திக்க நேரலாம். உண்மையான முயற்சிகள் இருந்தால் நினைத்ததை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே முடிப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடும். திறமையான செயல்பாட்டை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்வார்கள். வேலையில் முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. செய்த காரியத்தை இன்னும் அழகாக செய்யலாமே என்கிற எண்ணம் மட்டும் உங்களிடத்தில் வெளிப்படலாம். பண விஷயத்தில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். மனநிலையில் மாறுபாடுகள் இருக்கும். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் உங்கள் துணை எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மிக தன்மையான மனநிலையில் காணப்படுவார். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் வருங்கால துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வீர்கள். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாமா என்கிற எண்ணம் எழலாம். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. சுய சிந்தனைகளை தவிர்த்து பெரியவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். பணப்புழக்கம் அனுகூலமாக காணப்படும். அதே சமயத்தில் சில செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். உத்தியோகத்தில் நல்ல உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் உண்டு. பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். ஜெயம் நிறைந்த நாள். இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இருந்தாலும் சிறிய அளவிலாவது சளி இருமல் பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுடைய கோப உணர்வுகளை தவிர்த்து சுமூகமாக நடந்தால் மட்டுமே நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் சூழ்நிலைகளை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் குணத்தையும் தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதே நேரத்தில் வரவு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதனை சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். சில நேரம் எதிர்பாராத செலவுகள் கூட வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், கல்வி தொடர்பான முயற்சிகள், வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்தபடியே சில வேலைகளை முடிப்பீர்கள். எண்ணியது நடக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை செய்து காட்டுவீர்கள். நினைத்தது படியே நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தில் கவனம் வேண்டும். வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள். வேலையில் மாற்றம் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். இந்த நாள் மன நிறைவு யோகம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று மிகச்சிறந்த நாள். முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலம் வளர்ச்சி காண்பீர்கள். திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியம். பல புதிய வகையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் மன திருப்தி, சந்தோஷம் உண்டாக்கும். வேலையில் பெரிய அளவில் சாதித்ததாக உணர்வீர்கள். தனவரவு அதிகரிக்கும். உறவுகளின் மத்தியில் செல்வாக்கு மேம்படும். அரசு துறை சார்ந்த காரியங்களால் அனுகூலம் இருக்கும். திறமையாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்கள் துணையோடு நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். அப்படி செய்வதன் மூலம் உறவில் மகிழ்வை இருக்கும்.
நல்ல புரிந்துணர்விற்கு இது வழிவகுக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மன நிறைவு பெறுவீர்கள். உற்சாகம் பிறக்கும். புதிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்ல, உங்களை சுற்றி நடக்கக்கூடியவையும் கண்காணித்து வருவீர்கள். எண்ணங்கள் பல நிலைகளில் உயர்ந்து கொண்டே வரும். வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதுரியம் இருக்கும். சாமர்த்தியமாக பேசி பொருட்களை விற்பனை செய்து வைப்பீர்கள். உங்கள் தேவைகள் இன்றைய நாள் மிக அற்புதமாக நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக்கும். குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நிதி நிலைமைகளில் நல்ல வலுவான ஆதாரத்தை பெற்றிருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இன்று நல்ல உடல்நிலை இருக்கும். உடற்பயிற்சியும் தகுந்த ஆற்றலும் உங்களை திருப்திகரமாக வைத்திருக்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற சிந்தனையோடு செயல்படுவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களில் நல்ல வளர்ச்சி தெரியும். ஆயிரங்காலத்து பயிர் என்பது போல திருமண வாழ்க்கை காக்க தயாராக கூடியவர்கள். வீட்டில் சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் கைகூடி வரும். திருமண பேச்சுக்கள் மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். கூடுதலாக பணம் பெறுவதற்கான யுக்திகளை கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வன் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். சௌக்கியமாக இருப்பதற்கான சூழல் அமையும். தனவரவு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். அரசு சார்ந்த வேலைகளில் அனுகூலம் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நிறைந்த நாள். திருப்பங்கள் ஏற்படும். எண்ணியது நடக்கும். இந்த நாளில் மன நிறைவு பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் சராசரி பலன்களே கிடைக்கும். பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்று நல்ல நாளாக அமையும். இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் நாள். மந்தமான நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்காலம் தொடர்பான சில முயற்சிகள் கைகூடி வரும். ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடிக்க கடினமாக போராட வேண்டியிருக்கும். வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீர்கள். உங்கள் பணியை முறையாக திட்டமிடுங்கள். தம்பதியர்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை தவிர்க்க வேண்டும். சில நேரம் அசௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது உங்கள் துணைவரிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்த நேரலாம். இத்தகைய தருணங்களை தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது, நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம். இப்படிப்பட்ட செயல்களை தவிர்ப்பது ஏற்றது. குடும்ப நலம் சார்பாக குழந்தைகளிடத்தில் கனிவாக அன்பாக நடக்க வேண்டியது நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு சில பரிசு பொருட்களை கொடுக்கலாம். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலே உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, பணம் சம்பாதிப்பதற்கான மிதமான நிலையே பொதுவாக இருக்கிறது. உங்கள் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும்.
உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பாராமல் சில பொறுப்புகளை சந்திக்க நேரலாம். அலைச்சல்கள் உண்டாக்கும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். சலனம் நிறைந்த நாள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான சில முயற்சிகள் கைகூடி வரும். வேலையாட்களுடைய ஆதரவு சரியான நேரத்திற்கு கிடைக்கும். தரமான சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில், ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சில நேரம் தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்த பாதிப்புகள் வரலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் இவற்றை தவிர்க்க முடியும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். சலனம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும். எதிர்பாராத பொறுப்புகளால் அலைச்சல்கள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். எதிர்பாராத பொறுப்பின் காரணமாக அலைச்சல் உண்டாகும். இந்த நாள் அமைதி, மனதில் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் லட்சியங்களை அடைய சில வசதிகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்புடைய நாளாக அமையாது. உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய நாளில் ஒரு விதமான நிலையில் இருக்கும். முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள் கைகூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைக்கலாம். அரசாங்கத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். பழைய சிந்தனைகளால் மனதில் மகிழ்ச்சியற்ற சூழல் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எனும்போது உங்களுக்கு யார் நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்வார்களோ, யாரிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதோ, மனமிட்டு பேசுகிறீர்களோ அவர்களுடைய அறிவுரைகளை சற்று கேட்டு நடப்பது நல்லது. முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள் முடிவெடுக்க வேண்டாம். இன்றைய நாள் உங்களுடைய மனதில் சில எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். வேலை தொடர்பாக முன்னேற்றத்திற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதென்பது கடினமாக உணர்வீர்கள். முறையாக திட்டமிடுவது மிகவுமே அவசியம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நல்ல மனநிலையை நீங்கள் இழக்க நேரலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். வீண் கவலைகள் வேண்டாம். தெய்வ வழிபாடு செய்வது சனிக்கிழமை தினம் என்பதால் நவ கிரகங்களுக்கு உண்டான வழிபாடு முறைகளை செய்தால் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய சில மன மாற்றங்கள் நீங்கும். ஒரு தெளிவான சிந்தனை பெறுவீர்கள். மனக்குழப்பங்கள் அகலம். விருத்திக்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருப்பதால் எதிலும் முழு முயற்சியாக செய்ய இயலாது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மன நிறைவு நிறைந்த நாளாகவும் காணப்படும். எதிர்பார்த்தபடி ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து பண வரவு அமையும். பணத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். குடும்ப செலவினங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு சில மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். தாயினுடைய உடல்நிலை கவலை அளிக்கும். அவருடைய உடல்நிலைக்காக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கலாம்.
குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி லாபம் பெறுவீர்கள். மன ஒற்றுமை வேண்டி அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியற்ற சூழல் இருக்கும். மற்றவரை அனுசரித்து செல்ல வேண்டும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு நிறைந்த நாள். வரவுகள் கைகூடும். பிரச்சனைகள் விலகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சிறப்பான பலன்கள் பெற எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். மீனராசி அன்பர்களே, இன்று பிரகாசமான வளம் நிறைந்த நாள். தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் மேம்படும். நல்ல முடிவுகளில் உறுதியாக இருப்பீர்கள். பதவி உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மிகுந்த திறமையான செயல்பாடு உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசு சார்ந்த காரியங்களில் இழுபறிகள் நீங்கும். செய்யக்கூடிய செயல்களில் மன மகிழ்வாக இருப்பீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். வருமானத்தில் இருந்து வந்த தடை விலகும். திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி சார்ந்த துறையில் பிரகாசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. புதியதொரு வேலையில் சேரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். தகுந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய கவனத்தை வெகுவாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கான எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்கள் துணையிடம் பகிர்ந்து மகிழ்வீர்கள். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். பணத்தையும் தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்வீர்கள். காதல் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். உங்கள் பணியிலிருந்து ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். கடின உழைப்பிற்கான பலனாக இந்த சிறப்பு தொகைகள் கிடைக்கக்கூடும். நிதி நிலைமைகள் ஸ்திரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு அதிகரிக்கும். தேவைகளை சிறிது சிறிதாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வருமானத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். தலைமை அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதோடு உங்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்கள் துணையிருப்பார்கள். மன திடம் உண்டு. ஆற்றல் நிறைந்து இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சிறிதும் கவலை என்பது காணப்படாது. மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தது போன்ற உணர்வு ஏற்படலாம். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய வேலை கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பெற்றோர்களுடைய நல்லாசை பரிபூரணமாக உண்டு. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவு முறைகளில் உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டும். தொட்ட காரியத்தை முழுமையாக முடித்து காட்டி பெருமை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். மேன்மை நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். வருமானம் பெருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். புதிய வேலை கிடைக்கும். துணிவோடு செயல்படுவீர்கள். தைரியம் மிகுதியாகவே காணப்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.